ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கூடுவாஞ்சேரியில் எழுந்தருளி உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் நம்மளுடைய நரசிம்ம பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு தான் போகிறோம். அங்கே தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா நம்ம விலாகாக பார்த்துட்டு வரலாம். இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் எழுந்தருளியுள்ள நரசிம்ம பெருமாளுடைய மகிமைகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த தல வரலாறு, அதே போல் கோயில் இது ஃபுல்லாக இன்றைக்கி தெப்போற்சவன்றதுனால கூட்டம் அதிகமாகவே இருந்தது. கர்ப்ப கிரகத்தில் நம்மளுடைய நரசிம்ம சாமியை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு, அந்த வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அலௌட் இல்லாததுனால நாங்கள் பார்த்துட்டு மொத்தம் வந்தோம். எங்களால் வீடியோ எடுக்க முடியல. வெளியே எடுத்துட்டேன். இதுவும் நரசிம்ம சன்னிதானம் தான். வெளியே இங்கே எல்லாமே நெய் தீபம் போட்டு எல்லாம் ஏற்றிட்டு வராங்க. ரொம்பவே சிறப்பான நாள் இன்றைக்கி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை வீடியோ கரெக்டாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு கிடைக்கும். இது கரெக்டாக விலாகாக போட்டிருக்கேன். இதோட சின்ன பாட்டும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நம்மளுடைய சிங்கப்பெருமாள் கோயிலில் இது பஜனை நடந்தது. இந்த பஜனை எங்கள் ஊரில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே கலந்துக்கிட்டு பஜனையை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அருமையாகவே இருந்தது. பஜனையும் பாடல்களும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். பஜனையோடு சேர்ந்து நம்மளுடைய கோயிலையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த சிங்கப்பெருமாள் கோயிலுடைய கொடிமரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக ரொம்பவே அருமையாக இருக்குது. இது சுற்றியும் கோயிலுடைய வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாளுடைய அவதாரங்கள் தான் மேலே அழகாக சிலைகளாக செதுக்கியிருக்காங்க. இது தூணில் சுவாமியோட சிலைகள் நல்ல அருமையாகவே செதுக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூணில் விநாயகருடைய தலைப்பாகத்தை மட்டும் நல்லா அழகாக செதுக்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே இட்டு நல்லா அழகாக தூப தீப ஆராதனைகள் காட்டப்படுது. ரொம்பவே அருமையாக இருக்குது. இங்கே பெருமாளோட சன்னிதானம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் நல்லா பெருமாள் சன்னிதானத்தில் நெய் தீபங்கள் போட்டு நல்லா அருமையாக மக்கள் வணங்கிக்கிட்டு வராங்க. இங்கே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பம்சங்களும் சொல்ல அளவிட முடியாது. இந்த இடத்துல நம்ம பெருமாளோடைய 10 அவதாரங்கள் தான் பார்த்துட்டு வரோம். கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், கல்கி அவதாரம், வாமன அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அதே போல் மொத்தம் 10 அவதாரங்கள் வரும். அதோட நேம்ஸும் கீழே நல்ல அழகாக எழுதியிருக்காங்க. பெருமாளுடைய 10 அவதாரங்களையும் அழகாக வரைஞ்சி செவுத்தில் நல்ல அழகாக பேர் எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போ நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கு இது. பக்த பிரகலநாதனுக்கு நம்மளுடைய நரசிம்மர் எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் புரிந்தார் அப்படின்றத இந்த பேனர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூணிலையும் இருப்பார், துருமிலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையிடம் இரணிய கசிபுவிடம் சொன்ன பக்த பிரகலநாதனுக்கு தூணையே உடைச்சிட்டு நரசிம்மர் தனக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு
நல்ல ஒரு நம்பிக்கையையும் நல்ல ஆதரவையும் தந்தவர் தான் நம்மளுடைய நரசிம்ம பெருமாள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்க பெருமாள் கோயிலுடைய தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அழிஞ்சில் மரம், அந்த அழிஞ்சில் மரம் தான் இந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு தலத்தில் உள்ள மரம். இந்த மரத்தில் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி பிரார்த்தனை கயிறு கட்டி நம்மளுடைய மனதுருகி கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லா பக்தர்களுக்குமே தெரியும். இதை பர்டிகுலராக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இத்தகைய அனைத்து சிறப்பம்சங்களும் பொருந்திய நம்மளுடைய கோவில் தான் சிங்க பெருமாள் கோயில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரியில் எழுந்தருளியுள்ள நம்மளுடைய சிங்க பெருமாளையும் தாயாரையும் சந்திக்க வாங்க.